வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா ஒரு ஹெல்த் டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதை எதை பற்றின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட் தான். இப்போ டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா ஒரு 100% எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா அதில் ஒரு 90% பீப்புள் வந்து அஃபெக்டட் பை சுகர் தான். எல்லாமே வந்து இப்போ வந்து சுகர்ன்றது வந்து ஒரு நார்மலாக ஆகிப்போச்சு. அது நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, சுகர் எதனால் வந்து நம்மளுக்கு வருதுன்றதை பற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேஜராக வந்து சுகர் எப்படி வருதுன்னு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்சுலின் ஒன்று சுரக்கும் உடம்புல. இப்போ நம்ம எந்த ஃபுட்டும் சாப்பிட்டோன்னு வந்து பார்த்தோன்னா அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறது அது மெயின் பார்ட் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது வந்து இந்த இன்சுலின் தான். இது வந்து எல்லாருக்குமே நார்மலாக வந்து எல்லாருக்குமே வந்து சுரக்கும் இது எப்படி நம்ம சுகரு நம்ம சொல்கிறோன்னு வந்து பார்த்தா, இப்போ வந்து எல்லாருக்கும் அந்த நார்மலாக சுரக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து என்னன்னு வந்து பார்த்தா இந்த இன்சுலினே சரியாக சுரக்காது. சரியாக சுரந்தா அந்த ஃபுட்டு வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆக பாதியிலே நிற்கும். அது மாதிரி வந்து இப்போ இன்சுலினே ப்ரொடியூஸ் ஆகாத சரியாக ப்ரொடக்ஷன் ஆகாதவங்க தான் வந்து சுகர் பேஷண்ட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஜென்ரலாக வந்து ரெகுலராக வந்து எல்லாருக்குமே வர்றது தான். இது எல்லாருக்குமே வந்து அந்த அந்த இன்சுலின் லெவல்ஸ் வரைக்கும் அது வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வராது. அதுதான் வந்து மேஜராக வருது. இது இன்சுலின் சரியில்லாத போகிறதுனால தான் மேஜராக வர்றது சுகர். அதனால தான் வந்து சுகர் பேஷண்ட்டில் வந்து என்ன பண்ணான்னு பார்த்து இந்த இன்சுலின் வந்து இவங்களே வந்து இன்ஜெக்ஷன் டைப்பில் வந்து ஏற்றிப்பாங்க உடம்புல அப்பப்போ. அது எதுக்குன்னா அந்த இன்சுலின் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணால் சுகர் லெவல் கம்மியாகும். அது கரெக்ட் பொசிஷன் அது கரெக்டாக இருந்துட்டாலே வந்து பார்த்தா சுகர் கம்ப்ளைண்ட்டே இருக்காது. இப்போ நம்ம அது மாதிரி தான் வந்து மேஜராக வந்து சுகர் வந்து வருது. இப்போ வந்து நம்மளுக்கே வந்து தெரியும் சுகர் வந்து எதனால் வருதுன்னு வந்து பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஜீன் வயசில் வர்றது அது மாதிரி வர்றது தான் வந்து பார்த்தா ஒரு 70% பீப்புள் வந்து அஃபெக்டட் பை அப்படி தான். இது இன்னும் வந்து ஒரு 30% பீப்புள் வந்து எப்படின்னா ஃபுட்டு வந்து கரெக்டாக இருக்காது. இது இஷ்டத்துக்கும் ஃபுட்டு வந்து அதிகமாக இது கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட்ஸு அதிகமாக வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து மேஜராக அது மூலிமா வந்து 30% பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்த பீஸா பர்கரு அது மாதிரி வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிற ஃபுட் வந்து நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஒபேஸ் வரும். இப்போ நார்மலாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒபேசிட்டி வந்துடுச்சுன்னு வந்து பார்த்தாலும் சுகர் வந்து ஈஸியாக வந்துடும். அது மாதிரியே ஃபுட்டு கண்ட்ரோல் இல்லாதனாலையும் கூட வந்து சுகர் வருது. இப்போ நம்ம ஜென்ரலாக இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தா, இப்போ வீட்டில் இருக்கிற சின்ன வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம சொல்ல போகிறோங்கிற பட்சத்தில் வந்து என்னன்னு வந்து பார்த்தா, ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளில் வெந்தயம் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். அது நீங்கள் வெந்தயம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அந்த சுகர் வந்து ஈஸியாக நம்ம வந்து லெவல் வந்து கம்மி பண்ண முடியும். இன்சுலின் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம வெந்தயத்தை யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தா, இப்போ குழம்புல போட்டு சாப்பிட்டா அது வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கெல்லாம். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் டேரெக்டாக இதை எடுத்துக்க முடியும். டேரெக்டாக வந்து அப்படியே நம்மளால் சாப்பிட முடியாது. அதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, நைட்டில் வந்து இப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி நைட்டில் போகும்போது இது ஒரு டம்ளர் தண்ணியில் அதை வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வச்சு நைட் ஃபுல்லாக எதனா மூடி போட்டு வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு காலையில் ஏந்தவொடனே அந்த தண்ணி நீங்கள் வந்து வெறும் வயிற்றுல நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் அப்படி குடிக்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகுன்னு வந்து பார்த்து வெறும் வயிற்றுலேயே குடிக்கலாம், சாப்பிட்டு குடிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி குடிக்கிற பட்சத்தில் வந்து இது வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல்லே இருக்கும். இன்சுலின் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். சுகர் லெவலும் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகாத வந்து மெயின்டைன் பண்ணணும். இது நம்ம ரெகுலராக வந்து இது ஈஸியான பொருள் தான் வெந்தயம். அது போட்டு நம்ம ரெகுலராக வந்து கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு உணவு வந்து என்னான்னு வந்து பார்த்தா, நம்ம ஆல்ரெடி வந்து சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து நம்ம சொல்லியிருப்போம். அது எப்படின்னா கொய்யாக்காய் இலை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி கொய்யாக்காய் வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து ஈஸி தான். கொய்யாக்காய் நீங்கள் இது ரெகுலராக எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா இந்த இன்சுலின் லெவல் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து சுகர் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம். இன்சுலின் வந்து கரெக்டாக இப்போ சுகர் பொறுத்த வரைக்கும் என்னன்னு வந்து பார்த்தா, நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாலே வந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது. அந்த லிமிட்குள்ளே வச்சுக்கினாலே பிரச்சனை கிடையாது. அந்த லிமிட்குள்ளே வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த உணவெல்லாம் நம்ம சொல்கிறது. அப்புறம் வந்து பார்த்தா நெல்லிக்காய். இப்போ நெல்லிக்காய், கொய்யாக்காய்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்க வேண்டியது. விலையும் ரொம்ப கம்மி தான். விலை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா அது அருமை நம்மளுக்கு தெரியத்தில்லைன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வந்து பார்த்தா அந்த சுகர் வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோலில் வைக்க முடியும். அப்புறம் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, அது கண்ட்ரோலில் வைக்கிறன்ற பட்சத்தில் நம்ம வந்து உடல் உழைப்பும் இருக்கணும். உடல் உழைப்புனா என்னன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா நம்ம சுகர் வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஃபுட்டும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா சுகர் வந்து ஈஸியாக வந்து கட்டுக்குள்ளே வைக்கலாம். இப்போ எக்ஸசைஸ்ன்ற பட்சத்தில் எனக்கு எக்ஸசைஸே தெரியாதுன்ற பட்சத்தில் ஒன்றும் இல்லை. எக்ஸசைஸ்லாம் சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டெய்லியும் ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணாலே போதும். அது மாதிரி நம்ம வாக் பண்ண இந்த பட்சத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னு வந்து பார்த்து ஃபுட்டும் நம்ம சொல்கிற ஃபுட்டு அது செஞ்சு நார்மலாக சாப்பிட்றது தான். அந்த ஃபுட்டெலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கினீங்கன்னா இது நிறைய இன்டேக் பண்ணாலே வந்து பார்த்தா சுகர் வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் வந்து நிறைய இப்போ இது மாதிரி வந்து சுகர் வரப்போகுதுன்ற பட்சத்தில் எப்படின்னா, நம்ம ஜீனுக்கு யாருன்னா இப்போ அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரும். அந்த மாதிரி இது தான். இப்போ உங்களுக்கு சுகரே வரப்போகுது. இப்போ ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படி இருந்தாலும் வரும். அந்த மாதிரி ஜீன் ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் எப்படி இருந்தாலும் வரும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து
இது மாதிரி ஃபுட்லாம் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து இன்டேக் பண்ணாலே வந்து பார்த்தா சுகர் வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சுகர்ன்றது மெயினாக வந்து ஒரு டிசீஸ் இல்லை, அது 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 வந்து ஒரு குறைபாடு தான். அது டிசீஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் வந்து வந்துடுச்சுன்னா நம்ம கண்டினியூவாக நம்ம எல்லாமே வந்து மெடிசன் கலந்து கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தா இது முருங்கைக்கீரை இருக்கும் பாருங்கள். முருங்கைக்கீரை வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா இந்த இன்சுலின் லெவல் வந்து கரெக்டாக கட்டுக்குள்ளே வைக்கும். அதனால் வந்து முருங்கைக்கீரை இப்போ எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிறது முருங்கைக்கீரை தான். அது நீங்கள் வாங்கி வந்து ரெகுலராக வந்து நம்ம சாப்பிட்லாம். அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வந்து பார்த்தா இது வந்து ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈஸி இது இது இப்போ இதெல்லாம் நான் சொல்லதே வந்து பார்த்தா எதுவுமே வந்து காஸ்ட்லியான பொருள் கிடையாது. எல்லாமே வந்து சிம்பிள் தான். அன்றாடம் நீங்கள் யூஸ் பண்ணுறது. இது ரெகுலராக வந்து நீங்கள் இன்டேக் பண்ணாலே வந்து போதும். இன்டேக் பண்ணாலே வந்து சுகர் வந்து ஈஸியாக வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொடுக்கலாம். அப்புறம் கடைசியாக நம்ம சொல்கிற போகிறது வந்து என்னென்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா இருக்கிற பட்சத்தில் அப்படி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்டனால சுகர் அதிகமாகணும்னு வந்து பார்த்தா நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறனா தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து இருக்காது நம்மளுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வந்து கடைசியாக நம்ம சொல்ல போகிறது பாவக்காய். பாவக்காய் வந்து நிறைய எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா அதில் இருக்கிற இதுவே வந்து வேதிப்பொருள் வந்து அதில் இருக்குது. அந்த வேதிப்பொருள் வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா அது வந்து உடம்புல போச்சுனாலே வந்து இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டே வந்து இருக்காது. இன்சுலின் லெவலில் வந்து ஈஸியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சுகர் வந்து கட்டுக்குள்ளேயே வைக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ வந்து பார்த்தா அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு அது ஒரு பூஸ்ட் மாதிரி ரெகுலராக வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ.